அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதிகா ஸ்ரீ. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட பழமொழி உள்ளங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று கிராமங்களில் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டது வழக்கம். ஆனால் இந்த பழமொழியோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளையான தங்களையே கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது. இந்த பழமொழிக்கு இலக்கணமாக இருந்தவங்க தான் புனிதவதி என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையார். புனிதவதியோடைய அப்பா புனிதவதி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். புனிதவதியும் பரமதத்தனும் இனிதே இல்லறம் நடத்துகிறார்கள். அப்போ பரமதத்தனுடைய நண்பர்கள் 2 மாம்பழங்களை கொடுக்குறாங்க. அதை பரமதத்தன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறார். சோதிப்பதையே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கும் சிவபெருமான் அடியார் கோலத்தில் புனிதவதியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இன்னும் சாப்பாடு எதுவும் செய்யலை, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் புனிதவதியார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ளே போகிறாங்க. உணவு காய்கறி எதுவும் இல்லாத காரணத்தினால 2 மாம்பழங்களில் ஒரு மாம்பழத்தை மட்டும் நறுக்கி வைக்கிறாங்க. அவர் பாட்டுன்னு சாப்பிட்டு போயிடுறாரு. வந்தவர் யாருன்னு தெரியுமாங்க? நம்ம சிவபெருமான் தாங்க. என்னடா சாமி அமைதியாக சாப்பிட்டு போயிடுச்சேன்னு பார்க்குறீங்களா? கதையே இப்போதாங்க ஆரம்பமாகுது. அப்போ மதிய உணவுக்காக பரமதத்தன் வீட்டுக்கு வராரு. உணவோடு சேர்த்து இன்னொரு மாம்பழத்தையும் பரிமாறுறாங்க. அதை பரமதத்தன் சாப்பிட்டு, இது ரொம்ப சுவையாக இருக்கு புனிதா, இன்னொரு மாம்பழம் கொடுத்தல்ல, அதையும் எடுத்துருவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. புனிதவதி யாரும் சமையல் அறைக்குள்ளே போய் இறைவன் கிட்ட வேண்டுறாங்க. அப்பா, இப்போ இவர் இன்னொரு மாம்பழம் கேட்குறாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. என்ன அதிசயம், வானத்துலேருந்து திடீர்னு ஒரு மாம்பழம் வந்து அவங்க கையில் விழுது. அதை எடுத்துகிட்டு போய் பரமதத்தன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பரமதத்தன் சாப்பிட்டு, இது முன்பு சாப்பிட்ட பழத்தை விட ரொம்ப சுவையாக இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. கணவனிடம் பொய் சொல்ல மனமில்லாத புனிதவதி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரமதத்தன், என்னது இறைவனே கொடுத்தாரா, என் முன்னாடி ஒரு பழத்தை வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதவதி யாரும் இறைவன் கிட்ட வேண்டுறாங்க. மறுபடியும் ஒரு பழம் வந்து அவங்க கையில் விழுது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரமதத்தன், என்னால் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கடவுளாகத்தான் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்க செய்தி தெரிஞ்சு புனிதவதியும் அவர்களுடைய உறவினர்களும் பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பரமதத்தன் புனிதவதியை பார்க்கும் பொழுது நெடுஞ்சான் கிடையாக அவங்க காலில் விழறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உறவினர்கள், யாராவது மனைவியின் காலில் போய் விழுவாங்களா? நான் சொல்கிறது அந்த காலங்க. அப்போ பரமதத்தன் சொல்கிறாரு, இவள் சாதாரண பிறவி அல்லை, தெய்வ பிறவி, அதனால தான் என் குழந்தைக்கு கூட இவங்க பேரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த புனிதவதி, இனி எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை இல்லை, அழகு கோலம் விடுத்து பேயுரு வேண்டுகிறார். பேயுரு கொண்டவராய் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடுகிறார். அப்பொழுது கைலாயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இறைவன் நுரையும் இடத்தை காலால் நடப்பதா என்று யோசித்து தலையால் நடக்கிறார், கைலாயத்தை கடக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உமையம்மை, இவள் யார் என கேட்டார். அதற்கு சிவபெருமான் சொன்னார், இவள் நம்மை பேணும் அம்மைக்கான் என சொன்னார். நம்ம சிவன் கோவிலுக்கெல்லாம் போயிருந்தா பார்த்துருப்போம், அங்கே நாயன்மார்கள் சிலை வச்சுருப்பாங்க. அதில் அமர்ந்திருக்கும் ஒரே அடியார் காரைக்கால் அம்மையார் மற்றும் தான். தாய் என்று அழைத்தால் மட்டும் போதாது என்று தன் கண் முன்னாலே அமர வைத்து அழகு பார்த்தார் சிவபெருமான். காரைக்கால் அம்மையாரை பற்றி கடுகளவாவது என்னால் இயன்றவரை உங்களுடன் பகிர்ந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். என் உரையை காரைக்கால் அம்மையார் அவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஆச்சரியமான விடயம் என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி அந்த புராண கதைகளை, இதிகாச கதைகளை கொஞ்சம் கூட தடுமாறாமல், ஒரு வயசான தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தால் எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அது மாதிரி ரொம்ப அழகாக நேயர்களுக்கு சொல்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. அதை அழகாக பழமொழியோடு பொருத்தி ரொம்ப அருமையான ஒரு உரையை சாதிகா ஸ்ரீ வழங்கியிருக்கிறாங்க. புனிதவதியினுடைய புனிதத்தை இந்த மன்றத்தில் அரங்கேற்றி உயர்த்தி இருக்கிற சாதிகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜபகர் அவர்கள். சாதிகா ஸ்ரீ வணக்கம். வணக்கம் அம்மா. உண்மையிலே ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை சொல்ல முடியும் அப்படின்னாலே ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. அவங்க எப்படி தலையால் கைலாயத்தை கடந்தாங்களோ அதுபோல் நீங்கள் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தலைப்பை
கடந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. இன்னும் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தலைப்பிலையும் இது மாதிரி பெரிய செய்திகளை ரொம்ப எளிமையாக உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் புரியுமாறு சொல்ல வேண்டும் என்று சங்கரா டிவியின் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். ஒரு பெரிய சாதனையே உங்கள் பேச்சால் நிகழ்த்தியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து செய்தி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அப்படியே அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். என் அருமை சகோதரி சொன்னதை போல் இந்த வயசில் பெரிய புராண செய்திகளை முதல்ல தப்பு இல்லாமல் பேசுனீங்க பாருங்கள், அதுக்கு பாராட்டு. ரொம்ப பிரமாதம். இது நீ படித்து தெரிஞ்சவங்க சொல்லி எழுதி கொடுத்தா கூட அதை தப்பு இல்லாமல் ப்ரெசன்ட் பண்ணணும் பாரு, அதற்கே ஒரு கைத்தட்டு. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு மனதார எங்கள் 2 பேர் சார்பாகவும் தம்பி சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இதை விட ஒரு சிறந்த பேச்சு அமையாது. சூப்பர் டூப்பர்.